ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கறதுக்கலாம் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது மறைக்கப்பட்ட இந்தியா அந்த ஒரு பாதி தான். பட் இந்த புத்தகத்தில் வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து தாவர உலகம் அதை பற்றி தான் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. இந்த தாவர உலகம் அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் உள்ள அந்த கேரளா, தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே சேர்த்து அந்த தாவரங்கள் அதனால் வந்து என்னென்ன யூஸ்லாம் வந்து நமக்கு இருந்திருக்கு, அதை ஆங்கிலேயர்கள் வந்து எப்படிலாம் அபகரித்தாங்க அப்படின்றது தான் வந்து முழுக்க இதில் வந்து வரலாறு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நம்ம சாப்பிட்ற அந்த பொங்கல்லேருந்து அந்த எடுத்து போகிற அந்த மிளகு அதை அப்படியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பொங்கலில் வந்து ஒரு மிளகு எடுத்து வெளில போட்டிங்கன்னா அந்த மிளகுக்காகவே வந்து நம்மளை ஆட்சி செஞ்ச வரலாறுலாம் இங்கே இருக்குது. அந்த மிளகுக்காக அங்கேருந்து இங்கே வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து நம்மளோட இந்திய தாவரவியல் வந்து அவ்வளோ ரொம்ப ஈஸியாக கடந்து போக முடியாது, அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த தாவரவியல் அப்படின்னா வந்து இந்த தாவரங்கள்லாம் வந்து அந்த மருத்துவ குணங்கள் மிக்க தாவரங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரொசீஜராக நமக்கு வந்து பெரிய அப்டேட் வந்து இந்தியாவில் வந்து யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா யாருக்கெல்லாம் அந்த மருத்துவ குணங்கள் வந்து எந்த தாவரத்தை எடுத்தால் எந்த ஒரு செடியில் எந்த ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி சில பேத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவங்களுமே வந்து அவங்களோட ரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் அதை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அந்த ஜாதின்றது வந்து ரொம்ப தடையாக இருந்திருக்கு. வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம அவங்களோட தம்பி, அவங்களோட அண்ணன், அவங்களோட வழி வந்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் வந்து பெருசாக வந்து ஒரு ரெக்கார்டடாக வந்து எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. ஒரு வரலாறு குறிப்பு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சு எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அதை முதல்ல கொண்டு வந்தது வந்து ஹென்ட்ரிக் அப்படின்ற ஒரு டச்சுக்காரர் தான் கொண்டு வந்தார். பட் அவர் கொண்டு வந்ததுக்குமே வந்து ஒரு இந்திய மக்கள் பயன்படணும் அதெல்லாம் இல்லை. பட் அவர் அதில் வச்சு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அதை வந்து அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணார். பட் அதனால நமக்குமே நிறையா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு. அவர் வந்து அந்த தாவரத்தெல்லாம் வந்து பார்த்து இது என்ன பூ, இந்த பூவில் வந்து என்ன வாசனை வரும், அதுமாதிரி வந்து இந்த பூவில் வந்து ஒரு அத்தர் வாசனைலாம் வருது, அந்த மாதிரி வாசனைகளுக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் வந்து நிறைய பேரை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அது அவருக்கும் பயன்படுச்சு நமக்கும் பயன்படுச்சு. அந்த டச்சுக்காரர் வந்து ஒரு பெரிய புரட்சியும் பண்ணியிருக்காரு. அந்த தாவரங்கள்லாம் வந்து சேகரித்து அதில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் சொல்லி அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது எல்லாமே தாவரங்கள், அதை பதிவு பண்ணுற அந்த டச்சுக்காரர் அந்த ஹென்ட்ரிக் அவரை பற்றி தான் வந்து வரலாறு. அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தாவர உலகம் இந்திய வரலாற்றில் ஹென்ட்ரிக் அப்படின்றவர் வந்து இவர் தான் ஹென்ட்ரிக். ஸோ இந்த இமேஜை நான் எடுத்து போடுறேன். இந்திய வரலாற்றில் உருவாக்கத்தில் தாவரங்கள் மிக முக்கிய பங்கை வகித்திருக்கின்றன. குறுமிளகு, கிராம்பு, அகில் மற்றும் சந்தனம் ஆகியவற்றை தேடி வந்த வெளிநாட்டு வணிகர்கள் வாசனை திரவியங்களை அள்ளி கொண்டு சென்றதுடன் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ததுதான் கடந்த கால வரலாறு. இன்று பலரும் சாப்பிடும்போது உணவில் இருக்கும் மிளகை அலட்சியமாக தூக்கிடுகின்றனர். அவர்களுக்கு தெரியாது அந்த மிளகுதான் இந்தியா அடிமைப்பட்டதற்கு காரணம் என்று. வரலாற்றை கற்றுக்கொள்ள கல்வெட்டுகள் மட்டுமல்ல, பொங்கலில் போடப்பட்ட மிளகும் உதவக்கூடும். இந்திய மக்கள் எந்த தாவரங்களை புனிதமாக கருதினர், மன்னர்கள் எந்த பூக்களை தங்கள் அடையாளமாக கொண்டனர், எந்த மரங்கள் மருத்துவ குணம் கொண்டதாக அடையாளப்படுத்தப்பட்டன என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்தால் தாவர உலகம் கடந்த காலத்தின் முக்கிய வரலாற்று சாட்சியாக இருப்பதை உணர முடிகிறது. இந்தியா எங்கும் தாவரங்களின் மருத்துவ குணங்கள் பற்றிய அறிவு குடும்ப ரகசியம் போலவே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. மருத்துவர்கள் தங்களது இரத்த உறவுகளுக்கு மட்டுமே மூலிகைகளை எப்படி அடையாளம் காண்பது என்பதை கற்றுக் கொடுத்து இருக்கின்றனர். எளிய மனிதர்கள் நோயுறும்போது முறையான மருத்துவம் பெற சாதி ஒரு தடையாக இருந்திருக்கிறது. இந்த சூழலில் இந்திய தாவரங்களை வகைப்படுத்தி அதை ஒரு தனித்த அறிவுத்துறையாக மாற்றியவர்கள் டச்சுக்காரர்கள். அந்த பணியை தொடர்ந்து செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திய தாவரத்தெல்லாம் வந்து முழுசாக ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணது வந்து டச்சுக்காரர்கள் தான். ஸோ அதை அவங்க சுயலாபத்துக்காக பண்ணாலுமே நமக்கும் அதனால் வந்து நிறையா அந்த பூக்கள் பற்றி அந்த தாவரங்களோட அந்த மருத்துவ குணங்களை பற்றி நிறைய அறிவு கிடச்சிச்சு அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. டச்சுக்காரர்கள் ஆசிய நாடுகளின் தாவரங்களை ஆராய்ந்து அதன் வழியே இந்திய மருத்துவ முறையை தங்கள் வசமாக்கி கொள்ள முயன்றனர். அத்துடன் புதிய வாசனை பொருளோ அல்லது விற்பனை பொருளோ கிடைக்கக்கூடும் என்று தேடத் தொடங்கினர். இது சுயலாபம் நோக்க கொண்ட தேடுதல் என்றாலும் அதன் விளைவாக உருவான அரிய தொகுப்பு முயற்சிகள் இந்திய தாவரவியல் உலகுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியது என்பதே உண்மை. ஹோர்டஸ் மலபாரிகஸ் எனப்படும் 12 தொகுதிகள் கொண்ட இந்திய தாவரவியல் புத்தகம் டச்சுக்காரர்களால் தயாரிக்கப்பட்டது. 1678ஆம் ஆண்டு தொடங்கி 30 ஆண்டுகள் இந்த புத்தக தொகுப்பு பணி நடந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை தொகுத்த ஹென்ட்ரிக் வான் ரேடே என்பவர் மலபார் கவர்னராக பணியாற்றிய டச்சுக்காரர். ஒவ்வொரு தொகுதியும் 500 பக்கங்கள் கொண்டதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக வந்து ஒரு புத்தகத்தை வந்து தொகுத்துருக்காங்க. ஒரு தொகுதியுமே வந்து ஒரு 500 பக்கம் அப்படின்றாங்க. மொத்தம் வந்து 12 தொகுதிகள்ன்றாங்க. தாவரங்கள்லாம் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி எந்த தாவரங்களில் வந்து வாசனை திரவியம் இருக்குது, எந்த தாவரத்தில் வந்து மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெருசாக ஒரு புரட்சி பண்ணி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து டச்சுக்காரர்கள் வந்து அவங்க சுயலாபத்துக்குமே பண்ணாலும் பட் அதில் நிறையா வந்து இந்தியாவுக்குமே யூஸ் இருந்திருக்கு அப்படின்றாங்க.
டச்சு அதிகாரி ஹென்ரிக் வான் ட்ரேடாவுக்கு ஏன் இந்திய தாவரங்களின் மீது இத்தனை ஆர்வம் ஏற்பட்டது? அதற்கு முக்கிய காரணம் அவருடைய தந்தை நெதர்லாந்தில் வனத்துறை அதிகாரியாக பணியாற்றியவர். ஸோ இந்த டச்சுக்காரர் ஹென்ரிக் வந்து எதுக்கு இந்த தாவரங்கள் பற்றிலாம் வந்து இவ்வளோ ஒரு கவனம் வருது, எதுக்கு அவர் இவ்வளோ இறங்கி பண்ணணும் அப்படின்னா, சுயலாபமாக இருந்தாலுமே ஆனால் அவங்களோட அப்பா வந்து ஒரு வனத்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து அவர் அவங்க அப்பா கூட போய் அந்த வனப்பகுதிகள், அந்த காட்டுப்பகுதிகள்லாம் வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தனால அவருக்கு அந்த பேசிக்காகவே வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த தாவரங்கள் மேலே வந்து நிறைய ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி கற்றுக்கிறதுல வந்து நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. அந்த ஆர்வம் தான் அவரை வந்து அவர் இந்தியாவிலேருந்து இந்தியா வந்து இந்த தாவரங்கள் மூலியமாக ஒரு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அந்த வாசனை பொருளாக இருக்கட்டும், அந்த மருத்துவ குணங்களாக இருக்கட்டும், அதை தேட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து முழுக்க அவங்க அப்பா வனத்துறை அதிகாரியாக இருந்தது தான் காரணம். அதனால தான் ஹென்ரிக் அப்படின்ற டச்சுக்காரர் வந்து இவ்வளோ தாவரங்கள் பற்றியான ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காரு இந்தியாவில் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய மருத்துவ முறைகளை விட வியப்பளிக்கும் இந்திய மருத்துவ முறைகளையும் அதற்கு பயன்படும் தாவரங்களையும் பற்றி அறிந்து கொண்ட ஹென்ரிக் எதிர்கால மருத்துவ உலகம் பயன்படுத்தி கொள்ள ஏற்றபடி தாவர வகைப்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்பினார். மலபார் பகுதியின் கவர்னராக பணியாற்றிய போதும் ஹென்ரிக்கு மலையாளம் பேச தெரியாது. மொழிபெயர்ப்பாளர்களாக செயல்பட்ட துபாஷிகளை கொண்டே உள்ளூரை நிர்வாகம் செய்தார். மலபார் பிரதேசம் என்பது கடவுளின் பூந்தோட்டம். அதை கவனமாக ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்து முறையாக தாவரங்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார் ஹென்ரிக். அப்போது அவர் முன் 2 சவால்கள் இருந்தன. ஒன்று, இந்தியாவில் அதுவரை இருந்த தாவரவியல் வகைப்பாடு பெரும்பாலும் அரபிய மொழியில் இருந்தது. இன்னொன்று, அந்த வகைப்பாட்டை செய்தவர்கள் உயர் வகுப்பு பிராமணர்கள். ஆனால் மருத்துவத்தை தொழிலாக கொண்ட வைத்தியர்களை கீழ் சாதியாக கருதி அவர்களின் மருத்துவ அறிவை ஒதுக்கியே வைத்திருந்தது மேல்தட்டு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து அந்த கீழ் ஜாதின்னு சொல்லி ஒரு வகைப்படுத்தின ஒரு மக்கள் வந்து அந்த டயத்தில் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து மருத்துவ அறிவு வந்து இருந்தாலுமே மேல் சாதியாக இருக்கவங்க மட்டும்தான் வந்து அந்த மருத்துவம் ரிலேட்டடாக உள்ள அந்த புக்கை படித்து அதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹென்ரிக் வந்து இவங்க வந்து புக்கை படித்து அதே தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்கிறவங்களுமே வந்து நல்ல அறிவாக இருக்காங்க. அவங்கள வந்து இவங்க வந்து அந்த மருத்துவத்துறை உள்ளே விடவே மாட்டுறாங்க. இங்கே ஜாதி அடுக்குமுறை வந்து இருக்குது, இதை நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுக்காக கீழ் ஜாதியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து அவரோட அந்த ஆராய்ச்சி அந்த குழுவில் வந்து அவர் இணைக்கிறாரு. அந்த தாவரவியல் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல பாரம்பரியமாக வந்து அந்த வைத்தியம் செய்து வர குடும்பங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த மருத்துவத்தை வந்து அடையாளம் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து அந்த மேல்தட்டு மக்கள் வந்து வெறும் படித்ததை வச்சு வந்து மருத்துவம் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவுமே வந்து அவருக்கு வந்து புரிய வருது. அதனால தான் வந்து அந்த மக்களையுமே வந்து அவரோட குழுவில் சேர்க்கறதுக்காக ஒரு போராடிக்கிட்டு இருந்தார். ஆகவே முற்றிலும் வைத்திய மரபில் வந்த ஈழவ சமுதாயத்தினரின் வைத்திய மரபுப்படியே தனது தாவர வகைப்பட்டியல் உருவாக வேண்டும் என்று விரும்பினார். இதனால் அச்சுதன் வைத்தியரை தனது பணிக்கு முக்கிய ஆய்வாளராக நியமித்தார். ஸோ அச்சுதன் வைத்தியர் அப்படின்றவர் வந்து அவங்க சொல்கிற அந்த கீழ் ஜாதி அந்த மாதிரி ஒரு வகையறால் வந்து இருந்திருக்காரு. அவர் உள்ளே வரதுக்கு வந்து நிறையா மக்கள் தடுத்தாலும் இல்லை, அவருமே என்னோட குழுவில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அறிவை மட்டுமே வச்சு அந்த டச்சுக்காரனான ஹென்ரிக் வந்து அவரையுமே குழுவில் இழைச்சிருக்காரு. அச்சுதன் வைத்தியரை நியமித்தது தவறு, அவர் கீழ் சாதிக்காரர் என்று எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் ஹென்ரிக் அச்சுதன் வைத்தியரின் விசாலமான அறிவையும் மருத்துவ தேர்ச்சியையும் மனதில் கொண்டு தனது உத்தரவில் உறுதியாக இருந்தார். அச்சுதன் வைத்தியர் தன்னிடம் இருந்த பழைய ஏடுகளை கொண்டு காட்டில் பறித்து வரப்பட்ட தாவரங்கள் பற்றி தெளிவான தகவல்களை தெரிவித்தார். ஆகவே இந்த தாவரவியல் தொகுப்பு முறையான மருத்துவரின் சான்று பெற்ற புத்தகம் என்ற சிறப்பு தகுதியை பெற்றது. அச்சுதன் வைத்தியரை டச்சுக்காரர்கள் நெதர்லாந்துக்கு அழைத்து சென்று விட்டனர். செல்வதற்கு முன் தனது அரிய ஏடுகளை ஒரு மரப்பெட்டியில் வைத்து ஒருவரிடம் கொடுத்து போயிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அச்சுதன் வைத்தியர் அவரையுமே வந்து இவரோட குழுவில் இணைச்சிக்கிட்டு அந்த தாவரவியல் பற்றியான ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவரோட வேலையில் இருந்து பார்த்து வியந்து போன அந்த டச்சுக்காரர்கள் வந்து அவரை வந்து மறுபடியும் நெதர்லாந்துக்கே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் போகிறப்ப தன்னோட பெட்டியில் வந்து நிறைய தாவரங்கள் பற்றிய குறிப்புகளை வந்து அடங்கின பெட்டியை வந்து அவரோட சொந்தக்காரங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு போனதாகவும், அது வந்து நெருப்பு பிடிச்சி ஏதோ அந்த அவங்க கொடுத்துட்டு போன அந்த உள்ளவங்க வந்து அவங்களோட இடம் வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருச்சு, அதனால் வந்து அது அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுமே வந்து வரலாறுல இருக்குது அப்படின்றாங்க. தாவரவியல் அச்சுதன் வைத்தியரின் இந்த பணியை பாராட்டி மலபாரின் ஒரு குறிப்பிட்ட தாவர வகைக்கு அவரது பெயரை சுட்டி கௌரவப்படுத்தியிருக்கிறார் ஹென்ரிக். தாவரவியல் வகைப்பாட்டுக்காக பால் ஹெர்மன் என்பவர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவை காட்டுக்குள் அனுப்பி தாவரங்களை கொண்டு வரச் செய்திருக்கிறார். 2 ஆண்டுகள் நடந்த இந்த ஆய்வு பணியின் முடிவில் 1676ஆம் ஆண்டு முதல் 2 தொகுப்புகள் லத்தீனில் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றன. 1678ஆம் ஆண்டு மலபாரில் இருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட ஹென்ரிக் ஹாலந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்கோட வரலாறு தான் வந்து முழுக்க சொல்கிறாங்க. என்னதான் அவர் வந்து தாவரங்கள் பற்றி ஒரு ஆர்வம் வந்து அவங்க அப்பா வனத்துறையில் இருந்தனால அவருக்கு வந்தாலுமே
ஆனால் அவருக்கு வந்து இங்கே தாவரங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான முழுக்க நோக்கம் வந்து ஒரு சுயலாபத்துக்காக தான் இருந்திருக்கு. அதுலேருந்து ஏதாச்சும் வாசனை பொருள் தயாரிக்க முடியுமா, இல்லை அதுலேருந்து ஏதாச்சும் மருத்துவ பொருள் தயாரித்து விற்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சுயலாபத்துக்காக இருந்தாலுமே வந்து அது ஒரு பல்வேறு தொகுதிகளாக அந்த ஆராய்ச்சி பண்ணி அது மக்களுக்குமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு டச்சுக்காரர் ஹென்ட்ரிக் தான் பண்ணார். அதில் வந்து அந்த அச்சுதன் வைத்தியர் அப்படின்றவரையும் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்ற வரலாறு தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை படிங்க. மறைக்கப்பட்ட வரலாறு எஸ் ராமகிருஷ்ணன். அதுமாதிரி வந்து இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் 2 புக்கை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் இந்த இமேஜ் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ அடுத்ததுமே வந்து காட்டின் மேவனம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஹென்ட்ரிக் அவரோட வரலாறு தான் தொடருது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி.